டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் தமது வாழ்வாதாரங்களை இழந்த மக்களுக்காக நிதியுதவிகள் மற்றும் உலர் உணவுப் பொருட்கள் திரட்டல் மற்றும் விநியோகம் சம்பந்தமானது. சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணி மூலமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு தமது வாழ்வாதாரங்களை இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் இலங்கை வாழ் மக்களுக்கு நிதி உதவிகள் மற்றும் உலர் உணவுப் பொருட்கள் சேகரிக்கும் செயற்திட்டம் கடந்த டிசம்பர் மாதம் 1ஆம் திகதி முதல் குருநாகல், ஹொரம்பாவ, கட்டஹாப்பல, சியம்பலா கஸ்கொட்டுவ, நிக்கவரெட்டிய உள்ளிட்ட பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த உலர் உணவுப் பொருட்கள் சேகரிப்பில் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குழும பணிப்பாளர் மற்றும் ஊடக பணிப்பாளர், ஊடகவியலாளர் திரு ஃபஸ்லான், குருநாகல் மாவட்ட பிரதி பணிப்பாளர் திருமதி துஷாந்தி மதரா, ஒருங்கிணைப்பாளர் திரு சஞ்சீவ, திரு ரஷீத்தீன், திரு நுவான் சாமர உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதன்போது பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்கள் மூலமாக உலர் உணவுப் பொருட்கள் நிதி உதவிகள் போன்றவை வழங்கி வைக்கப்பட்டன. கிடைக்கப்பெற்ற நிதி உதவிகளை ஒருங்கிணைத்து 2 லொரிகளில் உள்ளடங்கக்கூடிய உலர் உணவுப் பொதிகளை தயார் செய்து மறுநாள் 2ஆம் திகதி டிசம்பர் மாதம் மூதூர் பகுதியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பொருட்களை கையளிப்பதற்காக கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிகழ்வில் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் குழும பணிப்பாளர் மற்றும் ஊடக பணிப்பாளர், ஊடகவியலாளர் திரு ஃபஸ்லான், ஒருங்கிணைப்பாளர் திரு ரஷீத்தீன், EJ கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளரும் ஊக்குவிப்பு பேச்சாளருமான நிஹ்லான் ஜுனைதீன், வவுனியா பல்கலைக்கழக வியாபார முகாமைத்துவ மனிதவள மேம்பாட்டு கற்கை நெறி மாணவர் AG அருகம், சாரதி ULM ரஃபீக் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு தமது பங்களிப்பை வழங்கியிருந்தனர். இதன்போது முள்ளிப்பத்தான புகாரி ஜனாசா நலன்புரி சங்க உறுப்பினர்கள் மூலம் நம்மோடு பயணித்தவர்களுக்கான மதிய உணவு இலவசமாக வழங்கி வைக்கப்பட்டது. அதன் பின்னர் உலர் உணவுப் பொருட்கள் கொண்டு சென்ற லொரி வண்டிகள் வெள்ள நீர் காரணமாக குட்டிக்கராச்சி பாலத்தில் நீர்மட்டம் அதிகரிப்பு காரணமாக செயல் இழந்தது. பின்பு திருகோணமலை மாவட்ட உயிர்காக்கும் போலீஸ் பிரிவு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களின் உதவி மூலமாக இடைநடுவே இயந்திர கோளாறு காரணமாக நின்ற நிவாரணப் பொருட்கள் அடங்கிய லொரிகள் கரைக்கு கொண்டு செல்வதற்காக உதவிகளை மேற்கொண்டனர். கிண்ணியா நகரிலிருந்து கடல் மார்க்கமாக மூதூர் ஜின்னா நகர் பகுதியில் வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவுப் பொருட்கள் வழங்கி வைப்பதற்காக பொருட்கள் படகுகளில் ஏற்றப்பட்டு அக்கறைக்கு சென்று இன்னும் ஒரு லொரி வண்டி மூலமாக மிகவும் பாதுகாப்பான முறையில் பாதிக்கப்பட்ட மக்களின் கைகளுக்கே ஒப்படைக்கப்பட்டது. எமது உயிரையும் துச்சமாக மதித்து இந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தோம். மேலும் தற்போது இப்பகுதியில் காணப்படும் சுமார் 5000 குடும்பங்களுக்கான உதவிப் பொருட்கள் தரைமார்க்கமாக பாலங்கள் உடைந்திருப்பதால் செல்ல முடியாததின் காரணமாக படகுகளின் ஊடாகவோ அல்லது ஹெலிகாப்டர் மூலமாகவோ இந்த மக்களுக்கான உதவிப் பொருட்கள் வழங்கி வைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. இது எனக்கு நாளைக்கு வரலாம், இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கு, பிரச்சனை பட்டுக்கொள்ள தேவையில்லை. இதுக்கு பிறகு நாங்கள் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தில் மூதூர் பிரதேசத்தில் ஜின்னாநகர் என்ற கிராமத்திலேருந்து பள்ளிவாசலினுடைய செயலாளர் என்ற வகையில் நான் பேசுகிறேன். அதாவது கடந்த 3 நாட்களாக மாவிலாறு அணை உடைப்பட்டதன் காரணமாக எங்களுடைய பிரதேசம் நீரில் மூழ்கி எங்களுடைய பெண்கள், அதுவும் இளையவர்கள், வயோதிபர்கள் அனைவரும் இந்த இடத்திலிருந்து எங்களுடைய கிராமவாசிகளுடைய உதவியோடு இந்த இடத்தில் அப்புறப்பட்டு பாடசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள். அவர்கள் அங்கு இடைத்தங்கள் முகாம்களிலே பாதுகாப்பாக உணவு வழங்கி தங்கியிருக்கும் அதே வேளையில் இந்த இடத்துல சில ஆண்கள் இந்த உடைமைகளை பாதுகாப்பதற்காகவும் அதை வேறு கல்வர்கள் போன்ற இவர்கள் இந்த பிரதேச பாதுகாப்பாக இந்த இடத்துல தங்கியிருந்தாங்க. அவங்க சில நாட்களாக உணவு இல்லாமல், நீர் வசதி இல்லாமல் பல்வேறு இன்னல்களுக்கு முகங்கெடுத்த நேரத்தில் உங்களுடைய குருநாகல் பிரதேசத்தின் நிக்கவரெட்டி என்ற பகுதியிலிருந்து இந்த உணவுப் பொருட்களை வழங்கியது என்பது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான விடயம் என்பதோடு அல்லாஹ் உங்களுக்கு இந்த விடயத்திற்காக நிறைவான கூலியை தந்து உதவ வேண்டும் என்பதற்காகவும் ஏனைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் மற்றும் ஏனைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுடைய குழுவை சேர்ந்த அனைவருக்கும் இந்த ஜின்னாநகர் சமூகம் சார்பாகவும் மூதூர் சமூகம் சார்பாகவும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மூதூர் ஜின்னா நகர் பகுதிக்கு குருநாகலிலிருந்து பொதுமக்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட நிவாரணப் பொருட்களை பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் கடல் கடந்து இங்கு கொண்டு வந்து இந்த பகுதியில் மக்களுக்கு மனிதாமன அடிப்படையில் தொண்டு செய்ய நோக்கோடு இந்த பொருட்களை நீங்கள் வழங்கியுள்ளீர்கள். ஜஸாக்கல்லாஹ் ஹைர், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யணும். எதிர்காலத்தில் இதே போல் கஷ்டத்தில் உள்ள மக்களுக்கு உங்களோட உதவி மேலும் நீடிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்ளத்தோடு இந்த உதவியை செஞ்சதுக்காக
உங்களுக்கு நாங்கள் நீண்ட ஆயுளுக்கும் உங்களோட இன்னும் சேவை நீடிப்பதற்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் எல்லாமல்ல இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். இந்த பொருட்கள் உண்மையிலே மக்களுக்கு பற்றாக்குறையாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த மக்களும் பெருமனது கொண்டு இந்த தரக்கூடிய அவங்க அவசரமாக போடியதால் அப்போ அவங்க போகிறோம் அந்த தாரத்தை அவங்க போனதுக்கு அப்புறம் தாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி அன்பாம் பணிவாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.